செய்தியை பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கிய பின்னரும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? இது தொடர்பாக பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் அபிநயா. அபிநயா, இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிக்கல், குழப்பம் போன்ற அந்த பேச்சுகள் எழுந்த போதெல்லாம் அது சார்ந்த விளக்கங்களை அக்கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி எழுகிறது, இழுபறி நீடிக்கிறதா? ஏனென்றால் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது இதுபோன்ற கேள்விகளுக்கான முற்றுப்புள்ளியாக கருதப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் இந்த கேள்வி எழுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பதை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, மீண்டும் இழுபறியா என்ற ஒரு கேள்விக்குள்ளாக திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து நிற்பதற்கு என்ன காரணம்? அபிநயா, திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் இரண்டு தரப்பு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவினரும் பங்கேற்று பேசினர். சுமார் 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மேலிட பொறுப்பாளர் மற்றும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருவரும் இந்த சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றது, தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம் என தெரிவித்து சென்றிருந்தனர். இந்த நிலையில நேற்று டெல்லியில் பேட்டி அளித்திருந்த தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் 25 தொகுதிகளை திமுக ஒதுக்குவதாக கூறியிருக்கிறது, ஆனால் அது போதாது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தாவேகா உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொடர்பாகவும் அவர் குறைத்து மதிப்பிட முடியாது என பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழல்ல வழக்கமாக முதலமைச்சரை வாழ்த்து போடும்போது ராகுல் காந்தி சகோதரர் என குறிப்பிட்டு போடுவது என்பது ஒரு வழக்கமான ஒன்று. இருவரும் அவ்வாறு அழைத்துக் கொள்வார்கள். ஆனால் நேற்றைய வாழ்த்து பதிவில் அவ்வாறு எதுவும் ராகுல் காந்தி குறிப்பிடவில்லை. இதற்கு பதிலளித்த முதலமைச்சரும் சகோதரர் என்ற வார்த்தையை தவிர்த்து நன்றி தெரிவித்திருந்தது மீண்டும் அரசியலில் விவாத பொருளாகி இருக்கிறது. குறிப்பாக மற்ற தலைவர்களை அகிலேஷ் யாதவ், அதே போல அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி சகோதரர் என குறிப்பிட்டிருந்த முதலமைச்சர் ராகுல் காந்திக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் தமிழரசி.